தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுவாமி செல்வ விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா. புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை. அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி தெற்கு சம்பத்மூர்த்தி தெருவில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுவாமி செல்வ விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியானது இன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 கால யாகசாலை பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவன் கோவில் தலைமை பட்டர் செல்வம் தலைமையில் இன்று காலை அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. இதற்காக காலை விநாயகருக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, நாடி சந்தானம், பூர்ணாகுதி தீபாராதனை ஆகியவை நடைபெற்று பின்னர் புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சுவாமி செல்வ விநாயகர் திருக்கோவில் விமான கோபுர கலசங்கள், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், திமுக மாநகர செயலாளர் எஸ். ஆனந்தசேகரன், கோவில் விழா கமிட்டி தலைவர் கங்கா ராஜேஷ், திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், வட்டச் செயலாளர் வர்க்கஞ்ச சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டுச் சென்றனர். கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதானத்தை விழா கமிட்டி தலைவர் கங்கா ராஜேஷ் துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தலைவாழை விரித்து பொரியல், காய்கறி கூட்டு, சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், கேசரி உள்ளிட்ட உணவு வகைகள் அடங்கிய அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.